கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கடந்த ஜூன் மாதம் விஷ சாராயம் குடித்து 68 பேர் பலியாகினர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சிகள் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தன. வழக்கை விசாரித்த சென்னை ஹைகோர்ட் விஷ சாராய மரணம் தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்த சுப்ரீம் கோர்ட் கள்ளக்குறிச்சி விஷ சாராய வழக்கை சிபிஐ விசாரிக்க தடையில்லை என தெரிவித்தது. கஞ்சா வைத்திருந்ததாக தேனி மாவட்ட போலீசார் பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு உள்பட பல்வேறு வழக்குகளில் ஜாமீன் பெற்று சமீபத்தில் விடுதலையானார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் ஆஜராகாததால் நீதிமன்றம் அவருக்கு இன்று பிடிவாரண்ட் பிறப்பித்தது. இதையடுத்து போலீசார் சவுக்கு சங்கரை கைது செய்தனர். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாராளுமன்றத்தில் அதானி விவகாரம், மணிப்பூர் கலவரம் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க மத்திய அரசு அனுமதி மறுத்து வருகிறது. இதை கண்டித்து கவர்னர் மாளிகை முன் போராட்டம் நடத்தப்படும் என காங்கிரஸ் அறிவித்தது. நாளை காலை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே காங்கிரஸ் சார்பில் போராட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். மக்களவையில் சட்டத்துறை மந்திரி அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை தாக்கல் செய்தார். இதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். தொடர்ந்து நடந்த வாக்கெடுப்பில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப ஆதரவாக 269 எம்பிக்கள் வாக்களித்தனர். எனவே பெரும்பான்மை வாக்குப்படி இந்த மசோதாவை கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப முடிவானது. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இன்று குடியிருப்பு கட்டிடம் ஒன்றின் அருகே குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. இதில் ரஷ்ய ராணுவத்தின் ரசாயன, உயிரியல் மற்றும் கதிர்வீச்சு பாதுகாப்பு படைகளுக்கு தலைமை தாங்கிய இகோர் கிரிலோவ், அவரது உதவியாளர் கொல்லப்பட்டனர் என ரஷ்ய பாதுகாப்பு அமைப்பு உறுதிப்படுத்தியது. இதற்கு உக்ரைன் காரணம் என கீவ் உளவுத்துறை வட்டாரத்திலிருந்து தகவல் வந்துள்ளதாக பைனான்சியல் டைம்ஸ் இதழ் கூறுகிறது. ஆஸ்திரேலியா இந்தியா அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி காபாவில் நடக்கிறது. முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா 445 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. 3வது நாள் முடிவில் இந்தியா 4 விக்கெட்டுக்கு 51 ரன் எடுத்திருந்தது. இன்று ராகுல் ஜடேஜா பொறுப்புடன் ஆடி அரை சதம் கடந்தனர். கடைசி விக்கெட்டுக்கு இணைந்த பும்ரா ஆகாஷ் ஜோடி நிதானமாக ஆடி ஃபாலோ ஆன் தவிர்க்க உதவியது. 4ஆம் நாள் முடிவில் இந்தியா 9 விக்கெட்டுக்கு 252 ரன்கள் எடுத்துள்ளது.